இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாருக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமையில் வல்லமையான ஜெப வழிபாட்டில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அற்புதங்களின் அரசரான கோடி அற்புதர் அந்தோணியார் பல புதுமைகளை புரிந்துள்ளார். காணாமல் போன பொருட்களை கண்டறியவும் பேய்களை விரட்டவும் அவருடைய துணையை நாடுவர். நற்செய்தியை சொல்லாலும் செயலாலும் அறிவித்தவர். அன்பையும் தாழ்ச்சியையும் ஏழ்மையையும் தன் வாழ்வில் கொண்டு வாழ்ந்தவர். செவ்வாய்க்கிழமைகளில் இவருக்கு 13 நாள் பிரார்த்தனை செய்வது வழக்கம். இந்த ஜெப வழிபாட்டை 13 செவ்வாய்க்கிழமைகளில் ஜெபிக்க நாங்கள் தயார் செய்துள்ளோம். இன்றைய நாளில் புனித அந்தோணியார் ஆற்றிய புதுமையை தியானித்து பிறகு அந்தோணியாருக்கு ஒப்பு கொடுக்கப்படும் ஜெபமாலையை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ஜெபிக்கப்படும் மன்றாட்டு போன்றவற்றில் பக்தியுடன் ஜெபிப்போம். வாருங்கள், அற்புதங்களின் அரசரிடம் நமது தேவைகளை சமர்ப்பித்து ஜெபிப்போம். உங்கள் தேவைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நிச்சயம் நடக்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே, முதலில் அந்தோணியார் தாமே செய்த ஜெபத்தை இப்போது நாமும் ஜெபிப்போம். திரையில் இருக்கும் எழுத்துக்களை பயன்படுத்தி எம்முடன் சேர்ந்து சொல்ல அன்புடன் அழைக்கிறேன். ஓ பிரகாசத்திற்கெல்லாம் பிரகாசமே, மட்டில்லாத சர்வேஸ்வரா, நித்திய பிதாவே, அறிவையும் ஞானத்தையும் அளிப்பவரே, இருளையும் ஒளியையும் உண்டாக்கினவரே, ஞான வரங்களை வாக்கு கெட்டாத விதமாய் வழங்கும் பரிசுத்த வள்ளலே, உமது சத்தியத்தை வெளியிட்டு ஸ்நாபிக்க கூறிய வாள் போல் உதவும்படி என் இதழ்களை நடத்தி அருளும். ஓ என் அன்பு தந்தாய், உமது அற்புதங்களை அனைவருக்கும் எடுத்துரைக்க என் நாவை தீவிர அம்புக்கு ஒத்ததாக செய்தருளும். ஓ என் இறைவனே, உமது சத்தியங்களை என் இதயத்தில் சரியாய் உணரவும் என் மனதில் நன்றாய் நிற்கவும் ஆன்மாவில் என்றென்றும் தியானிக்கவும் உமது பரிசுத்த ஆவியாரை அனுப்பி அருளும். நான் பக்தியாயும் பரிசுத்தமாயும் அன்புடனும் இரக்கத்துடனும் பேச எனக்கு தளரா மனதையும் உற்சாகத்தையும் தந்தருளும். தொடக்கம் முதல் அந்தம் வரையில் எனக்கு ஞானத்தை கற்பித்து நல் வழிகாட்டி என் சிந்தனை புலன்களாகியவைகளை நடத்தி அருளும். உமது அருள் அன்பு எப்போதும் என்னை திருத்தி நடத்தி எனக்கு உதவி புரிவதாக. உமது கரை காணா கருணையால் இப்போது விண்ணக ஞானம் வந்து என்னை பலப்படுத்துவதாக. ஆமீன். புனித அந்தோணியார் தேவ தாயாருக்கு ஜெபித்த ஜெபத்தை இப்போது ஜெபிப்போம். இச்செபமானது புனிதரின் இளைய வயது அவருடைய தாயார் கற்பித்த இச்செபத்தை தம் வாழ்நாளில் மரணத்தின் போதும் ஜெபித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓ மகிமை பொருந்திய ஆண்டவளே, எக்காலமும் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, மனுக்குலத்தின் எல்லா பெண்களிலும் மேலானவளே, மாசற்ற தாய்க்குரிய அன்போடு கடவுளானவருக்கு பாலூட்டி வளர்த்தவளே, ஏவாளின் பாவத்தால் நாங்கள் இழந்து போனதை உம்மிடத்தில் உதித்த மலரானது திரும்ப அடைய செய்கிறது. துக்கப்படுகின்ற ஆத்மாக்களுக்கு பேரின்ப வீட்டை அளிக்கும் விண்ணக கதவுகளை திறக்கின்றது. அரசருக்கு அரசன் கனிமை கெட்டாத கருவி நின்று பிறந்தவரை அவரால் சிறை மீட்கப்பட்ட எல்லா மக்களும்
புகழ்ந்து வாழ்த்துகிறார்கள். கண்ணில் நின்று உதித்த இயேசுவுக்கு எல்லா மனிதர்களுடையவும் வானோர் படைகளுடையவும் தோத்திரம் உண்டாக கடவுது. பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கும் தூய ஆவியாருக்கும் சரியுத்த மகிமையில் இருக்கிறவருக்கு எந்நாளும் புகழ் கூறப்பட கடவுது. ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய டியூஸ்டே மிராக்கிள் சீரீஸ் 19 நமக்கு சொல்லும் செய்தி, இறைவன் தனது மக்களை அதிசயமாக முறையில் காத்து கொள்கிறார். நாம் வாழ்க்கையில் பல புயல்களை சந்திக்கிறோம். சில நேரங்களில் வெளியே மழை, சில நேரங்களில் உள்ளத்தில் மழை. ஆனால் இறைவன் காக்கும்போது எதுவும் நம்மை தீண்டாது. பதவி நகர புனித அந்தோனியார் இலுமோயஸ் மாகாணத்தில் சிறிது காலம் தங்கியிருந்தார். அங்கு அவர் அமைதியான வாழ்வு வாழ்ந்தார். மடத்தில் இருந்த துறவிகளுக்கு தேவையான உணவு தயாரிக்க ஒரு நாள் காய்கறிகள் தேவைப்பட்டன. அயலில் இருந்த ஒரு நல்ல மனதுடைய சீமாட்டி தன் தோட்டத்தில் இருந்து காய்கறிகளை எடுத்துக்கொள்ள அனுமதி அளித்தார். அதன்படி ஒரு ஊழியன் காய்கறிகளை சேகரிக்க அனுப்பப்பட்டான். அந்நேரத்தில் கடும் மழை, வெள்ளப்பெருக்கு. சாதாரணமாக பார்த்தால் அந்த வேலை சாத்தியமே இல்லை. ஆனால் அந்த ஊழியன் காய்கறிகளை சேகரித்து மடத்திற்கு திரும்பி வந்தான். அதிசயம் என்னவென்றால் அவன் சிறிதளவும் நினைக்கப்படவில்லை. அந்த அற்புதத்தை ஒரு விசுவாச பெண்ணின் குழந்தைகள், அங்கு இருந்த குரு, மற்றவர்கள் அனைவரும் கண்டு வியந்தனர். அன்பர்களே, இந்த அற்புதம் நமக்கு சொல்வது, இறைவன் அனுப்பினால் அவர் காக்கிறார். சூழ்நிலை கடினமாக இருந்தாலும் அவர் வழி செய்கிறார். புயல் இருந்தாலும் அவர் பாதுகாக்கிறார். நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நாம் இறைவன் பணியில் இருக்கிறோமா? அவர் மீது முழு நம்பிக்கை வைக்கிறோமா? விசுவாசம் கொண்டவர் அற்புதத்தை காண்பர். இந்த சிந்தனையோடு புனித அந்தோனியாரை நோக்கி ஜெபிப்போம். அன்பான புனித அந்தோனியாரே, இறைவனின் பாதுகாப்பை எங்களுக்கு உணர்த்தியவரே, உம்மை பணியுடன் நாடி வருகிறோம். எங்கள் வாழ்க்கையின் புயல்களில் நாங்கள் அஞ்சாமல் இருக்க கிருபை தாரும். கர்த்தாவே, இயேசுவே, நாங்கள் பலமுறை சோதனைகளில் தளர்கிறோம். நாங்கள் பயப்படுகிறோம். ஆனால் இன்று உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் மழைகளில் நாங்கள் நனைக்கப்படாமல் இருக்க உமது அருள் தாரும். எங்கள் குடும்பங்களை காத்தருளும். எங்கள் தேவைகளை நிறைவேற்றும். எந்த சூழ்நிலையிலும் உம்மை நம்பி நடக்க கிருபை தாரும். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நிகழச் செய்யும். ஆமேன். அன்பர்களே, இன்றைய இந்த அற்புதம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் தொடர்ந்து இந்த வீடியோவில் புனித அந்தோனியார் ஜெபமாலை மற்றும் பல வல்லமை மிக்க ஜெபங்கள் இடம்பெறும். இன்று முழுவதும் இணைந்து ஜெபிக்கவும். உங்கள் வாழ்க்கையில் இறைவனின் பாதுகாப்பை அனுபவிப்பீர்கள். அடுத்த டியூஸ்டே மீண்டும் ஒரு புதிய அற்புதத்துடன் சந்திப்போம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். புனித அந்தோனியாரிடம் ஜெபிக்கப்படும் 13 மன்றாட்டுக்கள். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னர் ஒரு கர்த்தர் கற்பித்த ஜெபம், மங்கள வார்த்தை ஜெபம், மூவர் இறைவன் புகழ் ஜெபம் சொல்ல வேண்டும். பதுவை பதியரான தூய அந்தோனியாரே, அமலர்பவ அன்னையின் அடைக்கலத்தில் பிறந்தவரே, உமது தூய கற்பினால் தூய்மையான லீலியே, 5 வயதிலேயே உமது கன்னிமையை தூய கன்னி மரியாவுக்கு அர்ப்பணித்தீரே. சிலுவை அடையாளத்தினால் சாத்தானை சிதறடித்தவரே, நாங்களும் தூய கன்னி மரியாவின் மட்டில் உத்தம பக்தி உள்ளவர்களாக மாறும்படியும் நரகத்தின் சாத்தான் எங்களுக்கு செய்யும் எல்லா தீங்கும் விலகும்படியும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பதுவை பதியரான தூய அந்தோணியாரே, உலக மாயை விளக்குவதற்காக உயர்குல மகிமையையும் செல்வங்களையும் துறந்து தூய அகஸ்தின் சபையில் சேர்ந்தவரே, நாங்களும் உலக நாட்டங்களை வெறுத்து நடக்கும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பதுவை பதியரான தூய அந்தோணியாரே, இயேசு கிறிஸ்துவுக்காக உமது இரத்தத்தை சிந்த விரும்பி தூய பிரான்சிஸ்கு சபையில் சேர்ந்தவரே, நாங்களும் எங்கள் தவ முயற்சிகளை மேற்கொண்டு தூயவராக வாழ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பதுவை பதியரான தூய அந்தோணியாரே, உமது தாழ்ச்சியால் நீர் உம்மை உலகிற்கு மறைத்து கொண்டாலும் உலகத்திற்கெல்லாம் உமது திறமையும் சாமர்த்தியமும் உமது தூய்மை தன்மையும் விளங்கும்படியாக இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவரே, நாங்களும் தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தை கடைபிடிக்க எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பதுவை பதியரான தூய அந்தோணியாரே, உண்மையான நற்செய்தியை பரப்புவதற்கு இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவரே, அனைத்து மொழிகளை பேசவும் வியப்புக்குரிய அருங்குறிகளை செய்யவும் வரம் பெற்றவரே, நாங்களும் இறை வார்த்தையை நல்ல மனதோடு கேட்டு படித்து பலனளிக்கும் வாழ்க்கை வாழ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பதுவை பதியரான தூய அந்தோணியாரே, இறை அன்பின் மிகுதியால் திருப்பாலனை உம் கரங்களில் ஏந்தியவரே, திவ்ய நற்கருணையை என்னும் அருள் சாதனத்தை நாங்கள் நல்ல தயாரிப்புடன் பெற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பதுவை பதியரான தூய அந்தோணியாரே, திவ்ய நற்கருணையில் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து எழுந்தருளியிருப்பதை எண்பிக்கும்படியாக ஒரு விலங்கையே திவ்ய நற்கருணையை ஆராதிக்கும்படி செய்தவரே, நாங்கள் திவ்ய நற்கருணையில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை உயிருள்ள பற்றுறுதியோடு ஆராதிக்கும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பதுவை பதியரான தூய அந்தோணியாரே, அவிசுவாசிகளும் பாவிகளும் உமது மறையுரையை கேட்காததால் ஆழ்கடலில் உள்ள மீன்கள் உம் அழைப்பிற்கு பணிந்து உம் மறையுரையை விருப்பத்துடன் கேட்கும்படி செய்தீரே.
நாங்கள் இறை வார்த்தைக்கு முழு மனதுடன் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பதுவைப்பதியரான தூய அந்தோணியாரே, உம்மீது பக்தி கொண்டுள்ளவர்கள் எல்லோரையும் அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் மீட்டு மரணத்திலிருந்தும் பாதுகாக்கிறவரே, எங்கள் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வரும் எல்லா தீமைகளையும், குறிப்பாக முடிவில்லா மரணத்தையும் நாங்கள் விலகும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பதுவைப்பதியரான தூய அந்தோணியாரே, மாசில்லாதவர்களுக்கு பாதுகாவலரே, ஒரு பெண் பிள்ளையின் நற்பெயரை காப்பதற்காக அவருடைய பூங்குழந்தையை பேசும்படி செய்தவரே, உலகினில் நாங்கள் படும் அனைத்து துன்பங்களிலும் திடமுள்ளவர்களாய் இருக்க எங்கள் ஆன்மாவை எவ்வித பாவக்கரையும் இல்லாமல் காப்பாற்றும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பதுவைப்பதியரான தூய அந்தோணியாரே, உம் தந்தைக்கு அவதூறை போக்கவும் மரண தீர்வையை நீக்கவும் பதுவை பட்டணத்திற்கு மறையுரையாற்றி கொண்டிருந்த போது அற்புதமாக லிஸ்பன் பட்டணத்திலும் இருந்தவரே, நாங்கள் எங்களுக்கு வருகிற அனைத்து நிந்தைகளையும் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு எங்கள் பகைவர்களை மன்னித்து அன்பு செய்ய எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பதுவை பதியரான தூய அந்தோனியாரே, உமது ஜெப தவங்களினாலும் ஆன்ம மீட்டில் உமக்குள்ள ஆவலினாலும் உமது தூய மறையுரையாலும் ஆயிரம் ஆயிரம் அவிசுவாசிகளையும் பாவிகளையும் மனம் திருப்பினவரே, நாங்கள் உண்மையாக மனம் திரும்பி இறைவனுக்கு என்றென்றைக்கும் சொந்தமாக மாற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பதுவை பதியரான தூய அந்தோனியாரே, உலக மீட்பரை போல உமது வாழ்நாள் முழுமையும் ஆன்மாக்களை ஈடேற்ற செலவழித்தவரே, நாங்கள் உமது முன்மாதிரிகையை பின்பற்றி எங்கள் வாழ்நாள்களில் இறை வார்த்தையை ஆவலோடு அடிக்கடி வாசித்து நல்ல மறையுரைகளை கேட்டுணர்ந்து நேரிய வழியில் நடந்து நீர் உமது அந்தி வேளையில் இயேசு மரியை தரிசித்து இறந்தது போல நாங்களும் எங்கள் மரண வேளையில் இயேசு மரியின் வணக்கத்துக்குரிய பெயர்களை உச்சரித்து உயிர் துறக்கவும் உம்மை பின்பற்றி அவர்களை என்றென்றைக்கும் துதிக்கவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித அந்தோனியாரிடம் வேண்டத்தகும் செவ்வாய்க்கிழமை தோறும் சொல்லும் 3 மன்றாட்டுக்கள். முதல் மன்றாட்டு. பதுவை பதியரான புனித அந்தோனியாரே, பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, திருச்சபையில் துளங்கும் நட்சத்திரமே வாழ்க. மகா பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, பரலோக வாசிகளால் தெளிந்த மெய்ஞான ஞானாதிக்கரே, தெய்வ ஸ்நேக அக்கினியால் சுடர்விட்டு எரிகிற மெய்ஞான பக்தி சுவாலகரே, என் முழு இருதயத்தோடு உம்மை ஸ்துதித்து வாழ்த்துகிறேன். சர்வேஸ்வரன் உமக்கு ஏராளமாய் பொழிந்த சகல உபகார சகாயங்களுக்காக உம்மை ஸ்துதிக்கிறேன். என் நேச புனித அந்தோனியாரே, உமக்கு என் தோத்திரங்களை ஒப்பு கொடுக்கிறதற்காக உமது திருசுரூபத்திற்கு முன்பாக
தாழ்ச்சி விஞ்ஞானத்துடன் முழந்தாளிட்டு நிற்கிறேன். சர்வேஸ்வரனுக்கு மிகவும் பிரியமான சிநேகிதரே, நீர் செய்கிற வாக்குத்தத்தத்தை நினைத்தருளும். அடுத்தடுத்து 9 செவ்வாய்க்கிழமை உமது சுரூபத்தை சந்தித்து வணங்குகிறவர்களுக்கு உமது தயையின் சக்தியை காண்பித்தருள்வீர் என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே. நீர் இதுவரையிலும் உமது வாக்கு தத்தத்தை பிரமாணிக்கமாய் காப்பாற்றி வருகிறீர். தகுந்தபடி உமது உதவியை மன்றாடினவர்கள் எல்லோரும் வல்லபமுள்ள உமது சிபாரிசை தடுக்க பெருத்த விக்கனங்கள் இல்லாத போதெல்லாம் தாங்கள் கேட்ட உபகாரத்தை அடைந்தார்களே. ஆகையால் நானும் என் இருதயத்தை உமக்கு திறந்து காட்டவும், என் அவசரங்களை உம்மிடத்தில் முழு நம்பிக்கையுடன் சொல்லி காட்டவும் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறேன். உமது சுரூபத்தை உற்று பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் ததும்புகிறது. ஆயினும் என் ஆத்துமம் பரலோகம் நோக்கி தாவுகின்றது. இத்தருணத்தில் உமது மட்டில் எனக்கு உண்டாயிருக்கிற நேச பாசத்துக்கு சரியொத்த ஆசை அன்போடென்கிலும் மாட்சிமை தங்கிய அம்மேலான வாசஸ்தலத்தினின்று நீர் என் பேரில் கிருபா நோக்கம் பாலித்தருளும். உமது கரத்தில் ஏந்திய திருக்குழந்தை இயேசுவின் மட்டில் உமக்கு உண்டாயிருக்கிற நேசத்தை பார்த்து நான் கெஞ்சி கேட்பது ஏதெனில், என் அவசரங்கள் எல்லாம் திருபாலனுக்கு சொல்லி காட்டி அவ்விடத்தில் எனக்காக மனு பேச வேண்டும் என்பதாம். என் ஆசைக்குரிய புனித அந்தோணியாரே, எனக்கு உதவி செய்கிறது உமக்கு எவ்வளவோ எளிதாயிருக்கிறது. என் மன்றாட்டை தந்தருள்வதற்காக நீர் சர்வேஸ்வரனிடத்தில் வாய் திறந்து பேசுவது ஒன்றே போதுமானது. உள்ளபடியே உமது கரங்களில் நீர் அன்போடு அரவணைத்த திருக்குழந்தை இயேசு உமது விண்ணப்பங்களை தள்ளி போட போகிறதே இல்லை. நீர் இவ்வுலகில் சஞ்சரித்த காலத்தில் அவருக்கு உமது மட்டில் உண்டான நேசத்தால் பல தடவை அவர் உமக்கு தரிசனமானாரே. அவரை தொடவும் முத்தமிடவும் தழுவவும் சித்தமானீரே. மோட்சத்தில் அவரோடு அரசாண்டு வரும் இத்தினத்தில் உம்மை நேசிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் நீ சொல்வதை கேட்கவும் அவர் 1000 மடங்கு ஆசை உள்ளவராய் இருக்க மாட்டாரோ? பூவுலகில் உமது திருக்கரங்களுக்கும் நேசத்துக்குரிய உமது திரு இருதயத்துக்கும் ஒப்புவிக்கப்பட்ட திவ்ய பாலனாகிய இயேசு பரலோகத்திலும் இந்த இணை பிரியாத பட்சத்தை பாராட்டி வருகிறார் என்று உலகம் தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. இதை பற்றியல்லோ மதுர குணமுள்ள நமது இரட்சகர் உமது சுரூபம் சௌந்தரியம் நிறைந்த குழந்தை இயேசுவை கையில் ஏந்தின வண்ணமாய் எழுதப்படவும் சித்தரிக்கப்படவும் சித்தமானார். இயேசுவே, புனித அந்தோணியாரே, என்றும் இணை பிரியாத நேசகர்களே வாழ்க. இயேசுவே, புனித அந்தோணியாரே, அன்னோனிய நேச பந்தமான இதயங்களே, அடியேன் மட்டில் இரக்கம் புரிந்து பக்தி நேசத்தால் என் இருதயத்தை எரிய செய்தருளும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். இயேசுவே, உமது நேச அந்தோணியார் பேராலல்லோ நான் உம்மை மன்றாடுகிறேன். அந்தோணியாரே, உமது நேச இயேசுவின் பெயராலே நான் உம்மை கெஞ்சி கேட்கிறேன். இயேசுவே, புனித அந்தோணியாரே, பூலகத்தில் உங்களை ஐக்கியப்படுத்தினதும் பரலோகத்தில் இப்பொழுது உங்களை ஐக்கியப்படுத்துகிறதுமான உருக்க நேசத்தை அந்யோன்ய பட்சத்தையும் பார்த்து உங்களுக்கு அதில் உள்ள பிரமாணிக்கமுள்ள சிநேகங்களில் அடியனையும் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளும்படி மன்றாடுகிறேன். ஓ இயேசுவே, புனித அந்தோணியாரே, என் இருதயத்தை உங்கள் பாதுகாவலில் வைக்கிறேன். ஓ இயேசுவே, புனித அந்தோணியாரே, உங்கள் கரங்களில் என் சகல கிளேசங்களையும் எனது ஏக்கங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். இவ்வுலகில் உங்கள் பரிசுத்த சுரூபங்களை மேரி மரியாதையோடும் பக்தி வினயத்தோடும் நோக்கி பார்த்து வருகிற அடியனுக்கு பரலோகத்தில் நித்தியத்திற்கும் உங்களை முகமுகமாய் தரிசிக்கிற மேலான பாக்கியத்தை தந்தருளுங்கள். ஆமேன். 2ஆம் மன்றாட்டு. உபத்திரப்படுகிறவர்களுக்கு ஊக்கமுள்ள சிநேகிதரமாய் கஸ்திப்படுகிறவர்களுக்கு உமது ஆறுதல் உதவிகளை ஏராளமாய் பொழிகிறவருமாகிய பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, இத்தேவாலயத்தில் உம்மை தேடி வணங்க வருகிற நிர்பாக்கிய பாவியின் பேரில் நீர் வீற்றிருக்கும் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் நின்று கிருபா நோக்கம் பாலித்தருளும். நீர் ஒரு நாள் போலோனியா பட்டணத்து வங்கிஷபதியான ஓர் பெண் பிள்ளைக்கு
கேள்வியுற அருளிய ஆறுதல் நிறைந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி கொள்ளும். தொடர்ச்சியாய் 9 செவ்வாய்க்கிழமை நமது திருசுரூபத்தை சந்தித்து வருவாயானால் உன் மன்றாட்டை கையேற்று கொள்ளப்பட்டது என்று நீர் அறிந்து கொள்ளுவாய் என்று திருவுளம் பற்றினீரே. இந்த கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டி உமது சுரூபத்தை இக்கோவிலில் சந்திக்க வந்து அதன் முன்னால் சாஷ்டாங்கமாக விழுந்து உமக்கு என் அவசரங்களை சொல்லி காட்டுகிறேன். மகா பேறு பெற்ற அச்சிஷ்டவரே, கிருபை தயாபத்தின் விலை மதிக்கப்படாத பாத்திரமே, பரிசுத்தத்தனம் முதலிய சகல புண்ணியங்களும் விளங்கும் மாணிக்கமே, அடியேன் உம்மை வணங்கி உமது சுரூபத்தை தோத்தரிக்கிறேன். இச்சுரூபத்திற்கு முன் முழந்தாளிட்டு என் ஆத்துமத்தை தாழ்த்தி என் அவசரங்களை உமக்கு சொல்லி காட்டி இரக்கமுள்ள உமது இதயத்தின் தயாளத்தை கெஞ்சி மன்றாடுகிறேன். உமது சுரூபத்தில் இல்லாமல் வேறெங்கே நான் உம்மை கண்டடைவேன்? உமது பீடத்திற்கு அருகாமையிலன்றி வேறெங்கே நான் உமது அருகில் நெருங்குவேன்? பரிசுத்தராகிய நீர் என் கண்முன்னே நிற்பதை காண்பேனாகில் உம்மை கனப்படுத்த நான் எவ்வளவோ தீவிரத்துடன் ஓடி வருகிறேன். உமது திருப்பாதங்களை தாழ்ச்சியுடன் வணங்கி முத்தம் செய்ய எவ்வளவோ ஆசிப்பேன். உம்மை கட்டி முத்தமிடவும் உம்மிடத்தில் பேசவும் என் ஆவல் எவ்வளவோ பெரிதாயிருக்கும். இவ்விசேஷ கிருபை எனக்கு கிடையாத நாளல்லோ. உம்மையே பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தால் நான் உமக்கு எவ்வித மகிமைகளை செலுத்துவேனோ அந்த மகிமைகளையே உமது சுரூபத்திற்கு செலுத்த ஆசிக்கிறேன். ஆகையால் புனித அந்தோணியாரே, நான் உம்மை வணங்குறது மட்டுமல்லாமல் நான் உமக்கு செலுத்த வேண்டிய மரியாதையோடு குற்றம் நிறைந்த என் சிரசை உமக்கு முன்பாக தாழ்த்தி பாவ கரைப்பட்ட என் கண்களை உமது பேரில் நோக்குகிறேன். கஷ்டிப்படும் என் இருதயம் உம்மை நோக்கி தாவுகிறது. ஆத்துமங்களுக்கு உண்மையான ஆறுதல் தரும் உன்னத புனித அந்தோணியாரே, என் துன்பங்களை முன்னிட்டு உமது ஆதரவை அடைய நான் அபாத்திரவான் என்பது உண்மையிலும் உண்மை. தெய்வ மகத்துவத்தின் உமது மன்றாட்டின் உதவினாலும் நீதிமான்களை மாத்திரமல்ல, மெய்யான பக்தியோடும் உறுதியான நம்பிக்கையோடும் உம்மை நாடி வரும் பாவிகளையும் ஆறுதல் படுத்த சித்தமாய் இருக்கிறீர். ஆகையால் என் நெருக்கடியான அவசரங்களில் நான் உம்மை அண்டி வந்து என் முழு இருதயத்தோடு உம்மை தாழ நெருக்கத்தை நோக்கி அபயமிடுகிறேன். என் வேண்டுதல் உமது சந்நிதி மட்டும் வர கடவுது. இரக்கமுள்ள இருதயமே, எனது பெருமூச்சுகளை கேட்க கடவுது. ஓ என் அன்புக்குரிய தந்தையே, என் இக்கட்டு ஏக்கங்கலக்கங்களை நீர் அறிவீர். நான் கேட்பதை கடவுளினின்று நீர் எளிதில் அடைந்து கொடுப்பீர். உமது கைகளால் தழுவப்பட்ட சித்தமான நேசத்திற்குரிய இயேசு உமது ஆசைக்கு இணங்காதிருப்பாரோ? உலக எத்திசையிலும் அதிசயிக்கப்படும் உமது இரக்க பெருக்கத்தை நான் கொண்டாட விடை கொடுத்தருளும். நிர்பாக்கிய பாவிகளின் மட்டில் நீர் காட்டும் உதாரத்துவத்தை உருக்கமுள்ள விசுவாசத்தோடு உம்மை மன்றாடுகிற நிர்பாக்கியங்களை ஆறுதல் படுத்த நீர் எடுத்துக்கொள்ளும் கவலையையும் உமது ஒத்தாசையை கேட்ட ஏறக்குறைய அனைவரும் ஏற்கனவே கண்டடைந்து இருக்கிறார்கள். ஆகையால் என் மன்றாட்டை உமது கரங்களில் ஒப்புவித்து உமது பாதுகாவலில் வைக்கிறேன். என் ஆசை விருப்பங்களை உமது நல்ல இயேசுவுக்கு ஒப்புக்கொடும். அவர் அவைகளை தமது திரு சித்தத்தின்படியே கேட்க கடவாராக. ஆமேன். 3ஆம் மன்றாட்டு. மகா பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, துன்பப்படுவோர்க்கு நேசமுள்ள ஆறுதலானவரே, எவ்வித பிணிகளையும் நிவிர்த்தி செய்யும் சோர்வடையாத பண்டிதரே, உலகமெல்லாம் உம்மை புகழ்ந்தேற்றுகிறது. எப்பக்கங்களிலும் உமது புதுமைகளை பிரபலியமாய் பேசி வருகிறார்கள். உள்ளபடியே உமது வல்லமையின் பெருமையே பெருமையாம். நீர் உயிரோடு இருக்கையில் அநேகம் ஆயிரம் ஆத்துமங்களை திருப்ப கடவுள் உம்மை தெரிந்து கொண்டார். பரலோகத்தில் அவரோடு நித்தியத்திற்கும் அரசாலும் இத்தினத்தில் சர்வ வல்லமை உள்ளவர் கரத்தில் ஏராளமான புதுமைகளை செய்யும் கருவியாக விளங்குகிறீர். நீர் அவரை மன்றாடுகையில் அவர் மனிதர்களை நன்மை வர பிரசாதங்களினால் நிரப்ப சித்தமாகிறார். ஆகையால் கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஆறுதலானவரே, முழு நம்பிக்கையுடன் உம்மை மன்றாடுகிறேன். கடவுளிடத்தில் உமக்கு உண்டாக்கிய பெருத்த செல்வாக்குகளை கொண்டு திடன் கொள்கிறேன். துன்பப்படுகிறவர்களுக்கு மனு பேசுகிறவராக அவரால் நியமிக்கப்படுகிறீர். நீர் என் வேண்டுதலுக்கு இறங்கி நான் உம்மிடத்தில் சொல்லிக் கொள்ளும் என் நெருக்கடியான இடர்களில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும்படி உம்மை கெஞ்சி கேட்கிறேன். திவ்ய பாலன் இயேசுவின் முன் நீர் உமது கற்புள்ள இருதயத்தில் அனுபவித்த சொல்ல முடியாத பாக்கியத்தையும் அத்திருபாலன் தமக்கு உமது மட்டில் நேச நம்பிக்கையின் அடையாளங்களை காட்டுகையில் நீர் அனுபவித்த பேரானந்தங்களையும் பார்த்து உமது கரங்களில் ஏந்திய அந்த நல்ல இயேசுவுக்கு முன் என் ஆவலுள்ள ஆசைகளை எடுத்து காட்டும்படி
உம்மை மன்றாடுகிறேன். இரட்சகரி உலகில் உம்மை சகலவித நன்மை வராத பிரசாதங்களினாலும் நிரப்பினாரே. அவைகளை பார்த்து நீர் என்னை உம்முடைய பேறு பலன்களுக்கு பங்காளியாகவும் நான் ஆசிக்கும் சலுகைகளை எனக்கு உறுதியாய் அடைந்து தந்தருளவும் தயை புரியும்படி உம்மை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஓ மேலான புனித அந்தோணியாரே, உதார குணமுள்ள உம்மை பார்த்து நான் வேண்டிக் கொண்டது வீண் போகவில்லை என்று நான் உணர செய்வீராக. உமது பேரில் எனக்குள்ள பக்தி பற்றுதல் இதனால் அதிகரிப்பதுடன் உமது திருநாமத்தை சகலருக்கு முன்பாக நான் புகழ்ந்து கொண்டாடுவேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதர் ஒலிவேத்து தோட்டத்தில் அவஸ்தையாய் இருக்கையில் அவர் துவங்கி முடித்த 3 மன்றாட்டுகளுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கையோடும் அமைந்த மனதோடும் நான் இதோ உமது திருசுரூபத்துக்கு முன்பாக உமக்கு ஒப்புக் கொடுத்த 3 மன்றாட்டுகளை முடிக்க ஆவலாயிருக்கிறேன். அவரது வாயினாலும் அவரது இருதயத்தினாலும் பிதாவை நோக்கி அடியேன் அபயமிட்டு சொல்வதாவது, என் பிதாவே, சகலமும் உம்மால் கூடியது. கஷ்டிக்குரிய இப்பாத்திரத்தை என்னிடம் நின்று அகல செய்து நான் கேட்கும் காரியத்தை தயவோடு எனக்கு அளித்தருளும். ஆகிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் என் மனதால் அல்ல, உமது சித்தமே நிறைவேற கடவது. ஆமீன். புனித அந்தோணியார்க்கு மன்றாட்டு மாலை. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வீஸ்ரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வீஸ்ரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. இஸ்பிரித்து சாந்தவாகிய சர்வீஸ்ரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வீஸ்ரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி சுவாலகருக்கு ஒத்தவராகிய புனித பிரான்சிஸ்குவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரமண்டல திருவின் திருப்பெட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மூப்பின் கீழ் அமைச்சலுக்கு கண்ணாடியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்மத்தை மிகவும் பின்தொடர்ந்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்ம நெறியில் மாறாத மனதை அபேட்சித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையில் நீலி மலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வேஸ்வரனுடைய திருவசனத்தின் தொனிச்சத்தமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இஸ்பானிய நாட்டுக்கு நட்சத்திரமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சுவிசேஷகத்தை ஊக்கத்துடனே பிரசங்கித்து நடத்தினவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இஸ்பிரித்து சாந்தவாகிய சர்வேஸ்வரனுடைய படிப்பினைகளை விரும்பினவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவிசுவாசிகளுக்கு பயங்கரமாக உபதேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புண்ணியவான்களுக்கு குறையற்ற படிப்பினையாகிய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீனார் என்கிற சன்னியாசிகளுக்கு படிப்பினையாகிய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலருடைய கொழுந்தான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழிதப்பி போகிறவர்களுக்கு துணையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆச்சரியங்களை செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குற்றமில்லாத ஜனங்களுக்கு ஆறுதலும் பாதுகாவலுமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளை போதிக்கிற உபதேசியாரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிசாசுகளை மிரட்டி ஓட்டுகிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அடிமைப்பட்டவர்களை மீட்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணம் அடைந்தவர்களை சர்வேஸ்வரனுடைய உதவியினாலே உயிர்ப்பித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறவி குருடனுக்கு கண் கொடுத்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவைகளை காட்டி கொடுக்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
இழந்து போன வஸ்துக்களை கண்டெடுக்க செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழக்காளிகளுடைய உண்மையை பாதுகாக்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரமண்டலத்துக்கு சுதந்திரவாளியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரருக்கு இரத்தினமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமுத்திரத்தின் மச்சங்களுக்கு உபதேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலருடைய குறையற்ற சுத்திகரத்தை நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புண்ணியம் என்கிற ஞான வெள்ளாண்மையை பல நாடுகளில் விளைவித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகம் என்கிற அப்பத்தை புறக்கணித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமுத்திரத்தில் உபத்திரப்படுகிறவர்களை ரட்சித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிற்றின்ப ஆசையை ஜெயித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எண்ணிறந்த ஆத்மாக்களை பரலோகத்தில் சேர்ப்பித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நஞ்சு இருக்க கண்டும் போஜனம் அறிந்தினவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கழியாத நற்தவத்தினரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகளினால் பிரபல்யமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் தெளிவான தீபமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஐம்புலன் வென்றோர்களுடைய சபைக்கு அரணான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிறு குழந்தை சுரூபத்தை கொண்டிருந்த கர்த்தரை கையில் ஏந்தின புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற சர்வீஸ்வரனுடைய செம்மறி புரிவையாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற சர்வீஸ்வரனுடைய செம்மறி புரிவையாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற சர்வீஸ்வரனுடைய செம்மறி புரிவையாகிய இயேசுவே, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித அந்தோணியாரே, சூரத்தனமுள்ள மேய்ப்பரே, கஷ்டப்படுகிறவர்களுக்கு சந்தோஷம் அறிவிக்கிறவருமாய் பாவ அக்கினியினுடைய சாந்தியை சீக்கிரத்திலே அமர்த்துகிறவரும் உன்னத பரமண்டலங்களில் இருக்கிறவருமான பிதாவானவர், இம்மேனுடைய அவதிக்கு பிற்பாடு எளியவர்களாயிருக்கிற எங்களுக்கு மோட்ச விருந்து தந்தருள வேண்டுகிறோம். இயேசு கிறிஸ்து நாதருடைய திரு வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாய் இருக்கத்தக்கதாக பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சர்வீஸ்ரா சுவாமி, உமது ஸ்துதியரும் முத்திப்பேறு பெற்றோருமான தூய அந்தோணியாரை ஸ்துதிக்கிற உமது புனித பத்தினியான திருச்சபையின் பிள்ளைகள் எல்லோரும் அவருடைய மன்றாட்டினால் சகல அவசரங்களிலும் உமது உபகார சகாயங்களை அடையும்படியாகவும் நித்திய பேரின்பத்திற்கு பாத்திரமாயிருக்கத்தக்கதாகவும் கிருபை கூர்ந்தருளும். ஆமீன். புனித அந்தோணியாரை நோக்கி பொது மன்றாட்டு. எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, இறைவனின் அன்புள்ள அடியாரே, கிறிஸ்து பாலகனை கையில் ஏந்தும் பேறு பெற்ற தூயவரே, திருமறையை ஆர்வமுடன் போதித்த சிறந்த போதகரே, தப்பறைகளை தகத்தெறிந்த வித்தகரே, இறைவனின் தனி அருளால் அழகையை ஓட்டுபவரே, பாவியராகிய நாங்கள் உமது உதவியை நாடி உம்மிடம் ஓடி வந்தோம். புதுமை வரம் பெற்றிருக்கும் எம் ஞான தந்தையே, நம்பிக்கையுடன் உம்மிடம் ஓடி வந்துள்ள உம் பிள்ளைகளின் மன்றாட்டுக்களை கேட்டருளும். உமது ஆதரவை நாடி வந்துள்ள உம் அடியார் எம் மீது உம் கருணை கண்களை திருப்பி அருளும். துன்பம், பிணி, வறுமை, சிறுமை ஆகியவற்றால் வாடி வந்திருக்கும் எங்களுக்கு உதவி அருளும். அழுவோரின் கண்ணீரை துடைத்தருளும். நோயாளிகளுக்கு உடல் நலம் கொடுத்தருளும். எங்கள் அன்புக்குரிய புனித அந்தோணியாரே, இறைவனின் திருவுளப்படி எப்பொழுதும் நீர் நடந்தது போல நாங்களும் இன்பத்திலும் துன்பத்திலும் எப்பொழுதும் அவரது திருவுளத்திற்கு இசைந்து நடக்கவும், நீர் தூய வாழ்வு வாழ்ந்தது போல நாங்களும் ஒருவருக்கும் வஞ்சகம் நினையாமலும் செய்யாமலும் தீமையை அகற்றி புனிதராய் வாழவும், திருச்சபை தலைக்கவும், நாடு செழிக்கவும், நாங்கள் நேர்மையுடன் உழைக்கவும், மக்கள் யாவரும் மெய்யுங்கடவுளை கண்டறிந்து தக்க முறையில் அவரை வழிபடவும் எங்களுக்காக இயேசுவை வேண்டியருளும். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும்
எங்கள் தொழில் முயற்சிகளையும் உழைப்பினைகளையும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேற எங்களுக்காக இறைவனை மன்றாட வேண்டுகிறோம். ஆமீன். காரியம் அனுகூலமடைய அந்தோனியாரிடம் ஜெபிப்போம். ஓ தூய்மையின் வெண்லீலி மலரே, உன்னத எளிமையின் முன் மாதிரியே, மெய்யான தாழ்ச்சியின் கண்ணாடியே, தூய்மை ஒளிரும் விண்மீனே, மாட்சிமையில் இளங்கும் புனித அந்தோனியாரே, உம் கரங்களில் பாலனான இயேசு எழுந்தருளி வரும் பேற்றினை பெற்று அகமகிழ்ந்தீரல்லோ, அதுபோல வல்லமையுள்ள உம்முடைய ஆதரவில் என்னையும் ஏற்று காப்பாற்ற உம்மை வேண்டுகிறேன். ஆண்டவரிடம் நீர் பெற்றுக்கொண்ட வரங்களில் புதுமை செய்யும் வரமே உம்மிடத்தில் மேலாய் துளங்குகிறதல்லோ. நீர் என் மீது இறங்கி எனக்கு அவசரமான இக்காரியத்தில் எனக்கு உதவி செய்ய வாரும். அக்கிரமமான ஆசை பற்றுதல் யாவற்றையும் என் நெஞ்சத்தினின்று அகற்றி அதை தூயதாக்கும். என் பாவங்களுக்காக நான் மெய்யான மனஸ்தாபப்படவும் ஆண்டவரையும் என் அயலாரையும் அன்பு செய்யவும் எனக்கு வேண்டிய அருளை அடைந்து தாரும். இவ்விதமாக நான் இம்மையில் ஆண்டவரை சேவித்து மறுமையில் உம்மோடு அவரை தரிசித்து என்றும் போற்றி புகழ்ந்து வாழ்த்துவேனாக. ஆமீன். பேய்களை ஓட்ட ஜெபம். இதோ ஆண்டவருடைய சிலுவை. தீயோர்களாகிய நீங்கள் எங்களை விட்டு அகன்று செல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் வழிமரபினர் உங்கள் மீது வெற்றி கொண்டார். அல்லேலூயா. நரகத்தின் வல்லமையை அடக்கிய தூய அந்தோனியாரே, இயேசு கிறிஸ்துநாதருக்கும் சத்திய வேதத்திற்கும் சத்துராதிகளாய் இருக்கிறவர்கள் எல்லோரையும் சிதறடிப்பது மட்டுமல்லாமல் துன்மார்க்கங்களையும் துர்க்குணங்களையும் நிர்மூலமாக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். காணாமல் போனவற்றை கண்டெடுக்க ஜெபம். ஓ தூய அந்தோனியாரே, கடவுளின் அருள் உம்மை எங்கள் தேவைகளில் இறைவனிடம் பரிந்து பேசுபவராகவும் களவு போன அல்லது காணாமல் போன பொருட்களை காட்டி கொடுக்கிறவராக செய்ததும் இன்று குழந்தைக்குரிய அன்புடன் பற்றுதலுடன் உம்மை அண்டி வருகிறேன். தவறுகிறவர்களுக்கு ஆலோசனை நீரே, துன்புறுகிறவர்களுக்கு ஆறுதல் நீரே, நோயாளிகளுக்கு குணம் நீரே, பாவிகளுக்கு அடைக்கலம் நீரே. கடவுளின் எண்ணற்ற மக்களுக்கு காணாமல் போன பொருட்களையும் இறை வாழ்வில் நாங்கள் இழந்தவற்றையும், குறிப்பாக விசுவாசம், நம்பிக்கை, இறை அன்பு முதலானவற்றையும் கண்டுபிடிக்க செய்துள்ளீர். உறுதியான நம்பிக்கையுடன் வருகின்ற எனக்கு இத்தருணத்தில் உதவி செய்யும். இழந்து போனவற்றை இறைவனுக்கு சித்தமானால் நீர் பெற்று தருவீர் என்று திடமனதுடன் வேண்டுகிறேன். ஆமீன். நோயாளிகளை குணப்படுத்தும் ஜெபம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். தூய அந்தோனியாரின் மகிமையும் மகிழ்வுமான இறைவன் முடிவற்ற தம் ஆசிரை பொழிந்து நீங்கள் பூரண சுகத்தோடும் மன நிம்மதியோடும் வாழ அருள் புரிவாராக. ஆமீன். தூய அந்தோனியாருடைய பரிந்துரையால் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவர் தம் முன்மாதிரியால் போதனைகளையும் பெற்று இறைவனுக்கும் சகோதரருக்கும் சகோதரிக்கும் சேவை செய்வதில் என்றும் கருத்துள்ளவராக விளங்குவீர்களாக. ஆமீன். இவ்வாறு நீங்கள் தூயவராகி இறைவன் உங்களுள் தங்கி இருக்கவும் நித்திய வாழ்வின் உரிமையை தூய அந்தோனியாரோடு நீங்கள் பெறவும் உங்களுக்கு அருள்வாராக. ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும்
உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்கு மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தூய அந்தோனியார் நவநாள் ஜெபம். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற தூய அந்தோனியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத் தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற தூய அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இது உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எம் ஆன்மாவிற்கும் உடலிற்கும் வேண்டிய வரங்களை பெற்று தாரும். இறை அருளை ஏராளமாய் பெற்ற தூய அந்தோனியாரே, நாங்கள் உம் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். எங்கள் பாதுகாவலரான தூய அந்தோனியாரே, மகிமையில் விளங்கும் தூய லேலியே, துன்பப்படுவோரின் துய துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உம் அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்பத் துயரங்களில் நின்றும் எங்களை காப்பாற்றும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்றுத்தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாத்தருளும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கி அருளும். ஆமேன். பதுவை பதியரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை இயேசுவை நிறைவாக அன்பு செய்த தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்பப்படுவோருக்கு ஆறுதலான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோய்களை குணமாக்கும் தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்க செய்யும் தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோருக்கு என்றும் உதவிடும் தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்தி எளியோராய் வாழ்ந்த தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருமறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை போதித்த திருமறையின் வல்லுனரான தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் சாத்தானாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் தூய அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தூய அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.